அன்பிற்கினிய ஆசிரியர் சொந்தங்களே, வணக்கங்க. 2013ஆம் ஆண்டு டெட் கம்ப்ளீட் பண்ண பேட்ச் ஆசிரியர்கள் வாழ்வில் ஒளியேற்றப்படுமா அப்படின்னு சொல்லி ஒரு செய்தி கிடச்சிருக்குதுங்க. அதாவது 2013 டெட் முடித்த ஆசிரியர்களோட அந்த செய்தியை படிக்கும்போதே ரொம்ப கஷ்டமாக இருக்குதுங்க. ஸோ என்ன செய்தி கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். திறமை இருந்தும் படிப்பறிவு இருந்தும் தேர்வில் வென்றும் வேலைக்காக 13 ஆண்டுகள் காத்திருக்கும் சோகம் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணுது. பாருங்கள், தமிழ்நாட்டில் 2013ஆம் ஆண்டு ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்ற பட்டதாரி மற்றும் இடைநிலை ஆசிரியர்கள் பல ஆண்டுகளாக தொடர் போராட்டங்களை முன்னெடுத்து வருகின்றனர். தேர்வு முடித்து 13 ஆண்டுகள் ஆகியும் பணி நியமனம் கிடைக்காததும் அரசின் புதிய நிபந்தனைகளுமே இவர்களது இந்த அவல நிலைக்கு பிரதான காரணமாக அமைந்துள்ளது. அடுத்து பாருங்கள், திறமை இருந்தும் படிப்பறிவு இருந்தும் அரசு நடத்திய தகுதி தேர்வுகளில் கடுமையான போட்டிக்கு மத்தியில் வெற்றி பெற்றும் வேலை கிடைக்காமல் காத்திருக்கும் படித்த அறிவாளிகளை இழந்து நிற்கும் தமிழ்நாடு கல்வித்துறை என்றுதான் கல்வியாளர்களும் சமூக ஆர்வலர்களும் வேதனையுடன் சுட்டி காட்டுகின்றனர். ஸோ 2013 பேட்ச் டீச்சர்ஸ் 10 வருஷம் 13 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க படிச்சிருந்து கூட இன்னும் அந்த வேலைக்கு வர முடியாமல் அவங்க சிரமப்படுறதை பற்றி கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்க 2013 கிளியர் பண்ணும்போது டெட் எக்ஸாம் மட்டும்தான் இருந்தது. அதுக்கு பிறகு 2018 நியமன தேர்வு வேறு போட்டுட்டாங்க இல்லையா? ஸோ அதை பற்றி தொடர்ந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். அரசாணை 149க்கு கடும் எதிர்ப்பு. கடந்த 2018 ஜூலை 20 அன்று தமிழக அரசு அரசாணை எண் 149 அதாவது GO 149 பிறப்பித்தது. இதன் மூலம் டெட் தேர்வில் தேர்ச்சி பெற்றவர்கள் அரசு பள்ளிகளில் பணியில் சேர மீண்டும் ஒரு புதிய நியமன போட்டித் தேர்வை எழுதணும், அது நியமன தேர்வு UGTRB எழுதணும் என்று கட்டாயமாக்கப்பட்டது. அடுத்து என்ன இருக்குது பாருங்கள். ஏற்கனவே கடுமையான தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்று சான்றிதழ் சரிபார்ப்பும் முடிந்துவிட்ட நிலையில் பல ஆண்டுகள் கழித்து மீண்டும் ஒரு நியமன போட்டித் தேர்வை வைப்பது அநீதி என்றும் இதனால் தங்களின் பல ஆண்டு கால கடின உழைப்பும் அர்ப்பணிப்பும் முற்றிலும் வீணாகிறது என்றும் ஆசிரியர்கள் ஆவேசத்துடன் தெரிவிக்கின்றனர். அடுத்து பாருங்கள், வெயிட்டேஜ் முறை பாருங்கள். 2013 தேர்வு முடித்தவர்களுக்கு 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு பட்டப்படிப்பு மற்றும் டெட் மதிப்பெண்களை அடிப்படையாக கொண்ட வெயிட்டேஜ் முறை GO 252 நடைமுறைப்படுத்தப்பட்டது. இதனால் பழைய முறையிலிருந்து படித்து குறைவான மதிப்பெண் பெற்ற சீனியர் பட்டதாரிகள் டெட் தேர்வில் 100க்கும் மேற்பட்ட மிக உயர்ந்த மதிப்பெண்களை பெற்றிருந்தும் இந்த வெயிட்டேஜ் முறையினால் பணி வாய்ப்பை இழந்தனர். அடுத்து பாருங்கள், வயது வரம்பு மற்றும் நீண்ட கால காத்திருப்பு இருக்குது பாருங்கள். இதோ இருக்குது பாருங்கள். தேர்வு எழுதி 10 ஆண்டுக்கு மேல் கடந்து விட்டதால் பெரும்பாலானோருக்கு 45 முதல் 50 வயது வரை ஆகிவிட்டது. குடும்ப சூழல், குழந்தைகளின் கல்வி மற்றும் பொருளாதார நெருக்கடிகளுக்கிடையே இந்த வயதில் மீண்டும் ஒரு புதிய பாடத்திட்டத்தை படித்து போட்டித் தேர்வை எழுதுவது என்பது நடைமுறையில் மிக கடினம் என வாதிடுகின்றனர். அரசு ஆசிரியர்களுக்கும் இதே தாங்க. இத்தனை வயசில் எக்ஸாம் எழுத சொன்னால் அவங்க மட்டும் என்ன பண்ணுவாங்க? டெட் சான்றிதழின் ஆயுட்காலம். தேசிய ஆசிரியர் கல்வி கவுன்சில் NCTE டெட் சான்றிதழ் ஆயுட்காலம் முழுவதும் செல்லுபடியாகும் என்று அறிவித்தது. ஆனால் சான்றிதழ் செல்லுபடியானாலும் அரசு பணி நியமனம் வழங்காமல் இருப்பது அவர்களது தொடர் போராட்டத்திற்கு காரணமாக அமைந்தது. ஸோ அவங்களோட கோரிக்கை என்னதான்? அரசாணை 149 உடனடியாக முழுமையாக ரத்து செய்யணும். அப்பப்போ சில கட்சிகள் அவங்களுக்கு வாக்குறுதி கொடுத்துருக்குறாங்க. 2013 பேட்சை ஃபுல்லாக நாங்கள் உள்ளே கொண்டு வந்துடுறோம், கவர்மெண்ட் ஜாப் கொடுத்துட்றோன்னு அதை நிறைவேற்றணும். ஸோ தற்காலிக ஆசிரியர்கள்லாம் போடக்கூடாது. ஆசிரியர்களை ஏன்னா இப்போது அதாவது பர்மனெண்ட் டீச்சர்ஸ் எடுக்காமல் என்ன பண்ணுறாங்கன்னா தற்கால ஆசிரியர்களை குறைந்த சேலரி கொடுத்து வச்சு வேலையை முடிச்சுக்கிறாங்க. ஸோ அதை மாதிரி எடுக்கக்கூடாது. அதனால் தற்காலிக ஆசிரியர்கள் எடுக்காமல் நிரந்தர ஆசிரியர்களை எடுக்கணும். இதெல்லாம் அவங்களோட கோரிக்கையாக இருக்குதுங்க. ஸோ 13 வருஷத்துக்கு முன்னாடி, ஏன்னா அப்போல்லாம் டெட் எக்ஸாம் இன்னும் கூட ரொம்ப ஹெவியாக இருந்ததுங்க. நம்ம எல்லாருக்குமே தெரியும். அந்த எக்ஸாமில் பாஸ் பண்ணி கூட இன்னும் அந்த வேலை கிடைக்க முடியாமல் இருக்கிறதுலாம் அவ்வளோ படித்தவங்க, டேலண்டானவங்க, சின்ன வயசுலேருந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சிருப்பாங்க. இப்போ எவ்வளோ கஷ்டப்பட்டு மேலே வந்திருப்பாங்க. ஆனால் வந்த பிறகு கூட இன்னும் அந்த வேலை கிடைக்காமல் இருக்கிறதுன்றது எக்ஸாமில் பாஸ் பண்ணி எல்லாம் பாஸ் பண்ணிட்டு வரும்போது சடனாக இன்னொரு எக்ஸாமை கொடுத்து நீங்கள் அதையும் எழுதணும் அப்படின்னு சொல்லும்போது இதெல்லாம் கஷ்டமாக தான் இருக்குது. ஸோ 2013 பேட்ச் ஆசிரியர்கள் பார்ப்போம். உங்களுக்கு நிச்சயமாக நல்லது நடக்கும், நல்லது நடக்கணும். பார்ப்போங்க. தேங்க்யூ.